சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வரவே கூடாதுங்கிற திசை வந்து சனியுடைய திசை. ஏன்னா, சனி வந்து 6, 7க்கு அதிபதி. இது வந்து கடன குடுக்கும், நோய குடுக்கும், வம்பு வழக்குகள குடுக்கும், பிரச்சனைகள குடுக்கும், ஆஸ்பத்திரி, ஜெயிலு இந்த மாரி தான் நம்மளை கொண்டுட்டு போகுமே ஒழிய, ஒரு நல்லதுகள பண்ணவே பண்ணாது இந்த சனியானது. அதுவும் சூரியனுக்கு ஆகாத கிரகமாக சனி இருக்கிறதுனால, அதுவும் 6ஆம் அதிபதியாக வரதுனால, பெரும் பிரச்சனைகள தான் இந்த சனி திசையானது குடுக்கும். 6ஆம் வீட்ல ஆட்சி பலத்தோட நின்னவங்களுக்கு வேணா கொஞ்சம் நல்லதுகள பண்ணும். இன்னொன்னு 3ஆம் வீட்ல உச்சம் பலம் பெறும்போது, இது மிகப்பெரிய யோகத்தையுமே, ஒரு அரசியல்ல ஒரு செல்வாக்கு இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே 3ஆம் வீட்ல உச்சமாகி வக்ரமாகாம இருந்தா செஞ்சிரும். அதே மாரி 6ஆம் வீட்ல ஆட்சி பலத்தோட நின்னாலும் செஞ்சிரும். ஆனா கூட செவ்வாயோ, ராகுவோ சேராம தனிச்சு நிக்கணும். அப்டின்னா நல்லா இருக்கு. நீங்க சிம்ம லக்னமாக இருந்தா, உங்களுக்கு சனி திசை நடந்ததுன்னா, அந்த சனி திசை எப்படி இருந்ததுங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.